கடந்த ஆட்சியில் மின்சார வாரியத்தில் மிக பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு. 1068 கோடி ரூபாய்க்கு மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 397 கோடி ரூபாய், இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் 397 கோடி ரூபாய் ஊழல். ஸோ ஆல்மோஸ்ட் 40%. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்களுக்கு என்னென்னா, நம்ம கூட்டு சதி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். கூட்டு சதினா ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க, அமைச்சர் இருப்பாங்க, அதிகாரி இருப்பாங்க, ஒரு 2 ஒப்பந்ததாரர் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஊழலில் அப்போ 34 பேர் போட்டி போட்டாங்கன்னா 34 பேரும் அச்சடித்த மாதிரி 7,51,660 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ண ரெடி. அந்த மாதிரி 2000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது ஒரு டெண்டரில் கடைசியில் 0.56 56 பைசா அது வரைக்கும் அச்சடிச்ச மாதிரி எல்லாம் மாறல, பைசா கூட மாறல. அப்போ இதை பார்த்தா கூட்டு சதின்னு தெரியல. இப்போ இந்த காசி என்ற நபர் அதிகாரி ஒருவர் இருக்கிறார். இந்த வேலை செய்வதற்காகவே அவரை சஸ்பென்ஷன்லேருந்து ரிவோக் பண்ணி கொண்டு வராங்க. செந்தில் பாலாஜி அமைச்சரான பிறகு அவரை நீங்கள் இபி ஆஃபீஸில் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம். ஏன்னா அவர் எப்பவுமே மினிஸ்டர் வீட்டில் உட்காந்து, செந்தில் பாலாஜி அவரோட வீட்டில் உட்காந்து தான் வேலை பார்க்கணும். மின்சார வாரியமே அவங்களுடைய மினிட்ஸில், ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணதும் 24-30 மாதம் வாரண்டி பீரியடோட தான் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் 60 மாதம் வாரண்டி பீரியடோட ஒரு மார்க்கெட் ரேட் எடுத்து கம்பேர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உலகத்திலே கிடையாது. கோர்ட்டுக்கு போனால் அவங்க கோர்ட்டில் இறுதி விசாரணைக்கு என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு கரெக்டாக ஒரு 4-5 நாள் முன்னாடி என்ன கூப்பிட்றாங்க. ஏன் 2 வருஷமாக கூப்பிடல, இப்போ என்னங்க கூப்பிட்றீங்க விசாரணைக்கு அப்படின்னு போனால் அதுலேயும் ஒரு மோசடி பண்ண ட்ரை பண்ணாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி இது விஷயமா என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாங்க. நான் அடுத்த நாள் எடுத்து வந்து தரேன்னு சொன்னேன். பட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இவங்க மூடுறதுக்கு அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முறைகேடு விவகாரம் குறித்து நிறைய இடங்களில் நீங்கள் பேசுகிறீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்லே கூட இந்த டெண்டர் முறைகேடு பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த சினாரியோலையும் என்ன நடந்துச்சு? இப்போது சமீபத்தில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அந்த 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன விவகாரம். இந்த காணாமல் போன விவகாரத்திற்கு முன்னாடி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டோ இதில் விஷயத்தில் பேசுகிறாரு. இந்த டெண்டர் முறைகேடில் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதற்கு பிறகாக தான் இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே காணாமல் போகுது. ஸோ என்ன தான் நடந்துச்சு? ஸோ நீங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கனால ஒட்டுமொத்த இதுலேயும் என்ன நடந்தது? கடந்த ஆட்சியில் மின்சார வாரியத்தில் மிக பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக நாம் ஆதாரங்களோடு வெளிக்கொண்டு வந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் என்பது கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அளவில். அதாவது 400 கோடி ஊழல் என்பது அப்ராக்சிமேட் 1000 கோடியில். ஓகே, 1000 கோடி 1068 கோடி ரூபாய்க்கு மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 397 கோடி ரூபாய், இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் 397 கோடி ரூபாய் ஊழல். ஸோ ஆல்மோஸ்ட் 40%, 40% இது போன்ற ஊழல்களில் போகுது மின்சார வாரியத்தில் அப்படிங்கிறத தான் இது காண்பிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தது இதில் அப்படின்னா, நாங்கள் வெளிக்கொண்டு வரும்போது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்களுக்கு என்னென்னா, நம்ம கூட்டு சதி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். கூட்டு சதினா ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க, அமைச்சர் இருப்பாங்க, அதிகாரி இருப்பாங்க, ஒரு 2 ஒப்பந்ததாரர் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஊழலில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு 250 kVAக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் 34 பேர் போட்டி போடுறாங்க. 34 பேரும் அச்சடித்த மாதிரி ஒரே விலையை சொல்கிறாங்க. ஒரு டெண்டர் கோரினாங்கன்னா அரசாங்கம் அதில் போட்டி போடுவாங்க. போட்டி போடும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கட்டுப்படியாகிற விலையை சொல்லுவாங்க, அவங்களுடைய லாபத்தை சேர்த்து சொல்லுவாங்க இல்லையா? இப்போது நீங்கள் டிவி வாங்க போகிறீங்க, டிவி வாங்க ஒரு 5 கடையில் செக் பண்ணுவோன்னு போகிறீங்க. ஓகே, 5 கடையிலையும் டிவியோடைய விலை 12,347ன்னு போட்டிருந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இவங்களாம் பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு. ஒப்பந்தம் டெண்டருங்கிறது ஏன் போட்டி போங்கிறது இருக்குது. யார் குறைவான விலைக்கு சொல்கிறாங்களோ அதுக்கு அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. தரமான பொருளை
குறைவான விலையில் வாங்குறதா டெண்டருடைய ஐடியாவே. அப்போ 34 பேர் போட்டி போட்டாங்கன்னா 34 பேரும் அச்சடித்த மாதிரி 7,51,660 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை பண்ண ரெடி. அந்த மாதிரி 2000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய விலைக்கு அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி 2000 டிரான்ஸ்ஃபார்மருக்குன்னா ஆர்டர்கள் வந்து யார் குறைவான விலை சொல்கிறாங்களோ கொடுக்கணும். இப்போ 34 பேரும் ஒரே விலை சொன்னாங்கன்னா ஒரு கார்ட்டலாக செயல்பட்டுருக்காங்க. கார்ட்டல், சிண்டிகேட், கார்ட்டல், கூட்டு சதி, நீங்கள் என்ன வார்த்தை வேணால் போல. இது பேசிக்கலி ஒரு மோசடி, ஊழல். இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்க இந்த மாதிரியே 34 பேரும் கோர்றாங்க, ஒரே மாதிரியான விலையை கோர்றாங்கன்னா அது அப்போவே தெரிஞ்சிருக்கும்ல ஒரு கார்ட்டலாக செயல்படுறாங்க ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி. அதான் இப்போ இந்த மாதிரியான ஒன்று நடக்கிறது என்றால் இப்போ இது வந்து யாருக்கு தெரியும்னா அந்த டெண்டர் இறுதி செய்யக்கூடிய அந்த டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த குழு தான் பார்த்து இது முடிவு பண்ணணும். ஆனால் அந்த குழு, அந்த மின்சார வாரிய குழு இதை ரத்து செய்யலை அப்படிங்கிறதே அவங்களும் இந்த கூட்டு சதியில் இன்வால்வ்டு அப்படிங்கிறது தான் காரணம். இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே நீங்களும் நானும் எப்படிப்பா 2 பேர் ஒரு வேளை சொல்கிறதே சாத்தியம் கிடையாது, 34 பேரும் எப்படி ஒரே வேளை சொல்ல முடியும் அப்படின்னு ரத்து பண்ணியிருக்கணும். அவங்க ரத்து பண்ணலை. அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எல்லாரையும் விலை குறைக்க சொன்னோம், எல்லாரும் 7,50,000 சொச்சத்துக்கு குறைச்சிருக்கிறாங்க, மீண்டும் குறைக்க சொன்னோம் 7,40,000 குறைச்சிருக்கிறாங்க, மீண்டும் குறைக்க சொன்னோம் 7,30,000 குறைக்க சொன்னோம், 7,30,000 கடைசியில் நாங்கள் எல்லாருக்கும் பிரித்து 60 டிரான்ஸ்ஃபார்மராக இப்போ 34 பேர் கொடுத்தாச்சு, சரியாக போச்சு இல்லை. இப்போது எல்லாருக்கும் ஆர்டர் கிடச்சிருச்சு, எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் 7,00,000 அவங்க சொன்ன விலைக்கு கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. இப்போ யார் இதனால் பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய சந்தை மதிப்பு உண்மையான விலை என்ன? இதற்கு ஒரு 6 மாதம் முன்னாடி போட்ட டெண்டரில் 4,62,000 தான் கொட்டேஷனு. மார்ச் 2021 அதுக்கு முன்னாடி அரசாங்கம் போட்ட டெண்டரில் வெறும் 4,62,000 தான் L1 கொட்டேஷன். இதே 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வெவ்வேறு கம்பேரிசன் பண்ணுறோம். ராஜஸ்தானில் 315 kVA டிரான்ஸ்ஃபார்மர் இதே காப்பர் உண்டு எல்லாம் இருக்கக்கூடியதே வெறும் 5,38,000 தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனே 250 kVA காப்பர் ஒன் டிரான்ஸ்ஃபார்மருடைய விலை 4,70,000 சொல்கிறாங்க. அதை விட இவங்க 2 லட்சம் 3 லட்சம் அதிகமாக வச்சு தான் இப்போ நாங்கள் 2023 கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் செக் பண்ணும்போதே கொட்டேஷன் வந்து 4,70,000 இருக்குது. இன்றைக்கி கூட அந்த விலைக்கு போகலை, இவங்க சொல்கிற விலைக்கு இன்றைக்கி கூட போகலை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு கூட்டு சாப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கே 2.5 லட்சம் அடிக்கிறது. இப்போ 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர்னா எல்லா இடத்துலையும் 7,70,000 வாங்குறாங்க. ராஜஸ்தான் 7,70,000 வாங்குறாங்க. கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் 8 லட்சம் தான் 2023 இருக்குது. 12.5 லட்சத்துக்கு வாங்குறாங்க. அதுலேயும் அதே தான் 26 பேர் போட்டி போட்டு எல்லாரும் அச்சடித்த மாதிரி 13,00,000 சொச்சம் ஒரே வேலை. 100 kVA டிரான்ஸ்ஃபார்மராக எல்லாரும் அச்சடித்த மாதிரி 4,46,000 சொச்சம். ஒரு டெண்டரில் கடைசியில் 0.56 56 பைசா அது வரைக்கும் அச்சடித்த மாதிரி எல்லாம் ஒரே வேலை. மாறல, பைசா கூட மாறல. அப்போ இதை பார்த்தா கூட்டு சதின்னு தெரியலையே. அப்போ இந்த மாதிரியான கூட்டு சதி எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க எல்லாரும் லாபம் பார்க்கலாம். லாபம்னா லாபம் பார்க்குறது தப்பு கிடையாது இல்லையா? தவறாக மோசடியாக நம்ம பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய வகையில் இவங்க பார்க்கக்கூடிய லாபம் என்று ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா 10% லாபம் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. 5% 10% லாபம் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. அதை பற்றி நம்ம பேசலை. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டில் ஒரு ரேட் இருக்குன்னா, இப்போ ராஜஸ்தான் அரசாங்கம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்குற கான்ட்ராக்டர் லாபம் இல்லாமலா கொடுக்குறாரு? லாபத்தை சேர்த்து தான் 7,80,000 ரூபா 500 kVA. நீங்கள் 12.5 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 4 லட்சத்துக்கு மேலே. அப்போ இந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 26,300 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 2021, 22, 23 காலகட்டத்தில் வாங்குறாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட இதில் தான் 397 கோடி நம்ம கணக்கு பண்ணி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதோடைய சந்தை மதிப்போட, ஒரு சந்தை மதிப்பு இல்லை 4 சந்தை மதிப்போட ஒப்பிட்டு தான் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போது இந்த காசி என்ற நபர் அதிகாரி ஒருவர் இருக்கிறார். இவர் தான் ஆல்ரெடி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நபர், சஸ்பெண்ட் பண்ணார். இப்போ இந்த புது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு உடனே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நபர். அவர் தான் டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டியில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து முன்னாடி சஸ்பென்ஷனில் இருந்தார். இந்த வேலை செய்வதற்காகவே அவரை சஸ்பென்ஷன்லேருந்து ரிவோக் பண்ணி கொண்டு வராங்க. செந்தில் பாலாஜி அமைச்சரான பிறகு கொண்டு வந்து அவர் நேரம் இங்கே வராரு டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டிக்கு. அவரை வந்து நீங்கள் இபி ஆஃபீஸில் இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு அவார்டே கொடுக்கலாம், கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே மினிஸ்டர் வீட்டில் உட்காந்து தான், செந்தில் பாலாஜி அவரோட வீட்டில் உட்காந்து தான் வேலை பார்ப்பார். தினமும் அங்கே போய் தான் உட்காந்து வேலை பார்ப்பார். அப்போது இது எப்படி நாங்கள் அப்போ அங்கே போய் உட்காந்து ஒரு டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கம்பெனி, நீ இப்போது ஒரு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் போகிறாரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறாருன்னா அது ஓகே. ஏன்னா மினிஸ்டர் வீடுங்கிறதும் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் தான். அது 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 அங்கேருந்தும் அவர் வேலை செய்யலாம், ஒரு அதிகாரியை கூப்பிடலாம். பட் எந்த அதிகாரியை கூப்பிடுவார்? அவருக்கு கீழே இருக்கிற எனர்ஜி செக்ரட்டரியை கூப்பிடுவார், இல்லை சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரை கூப்பிடுவார். ஏதாவது இன்ஜினியரிங் பற்றி ஏதாவது டிஸ்கனெக்ஷனாக இருந்தால் மேபி சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் கூட கூப்பிடலாம். இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் டைரக்டர் ஃபினான்ஸை கூப்பிடலாம். ஆனால் எனர்ஜி செக்ரட்டரி கீழே இருக்கிற சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கீழே இருக்கிற டைரக்டர் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்கிற சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலருக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், ஒரு மிடில் லெவல் அதிகாரி, இவர் தினமும் அமைச்சர் வீட்டுக்குள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு என்ன இருக்குது தினமும்? அப்போ இதை நாங்கள் உண்மைதானா? இப்போ இந்த மாதிரி அவர் உள்ளே தான் போய் உட்காந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? அவர் டெய்லி அங்கே தான் போகிறாருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? நாங்கள் போய் பார்க்குறோம். இன்னும் உண்மையிலே அமைச்சர் வீட்டு தான் போகிறாரான்னு. தினமும் கரெக்டாக 10:55 11 மணிக்கு அவரோட அந்த ஹோண்டா ஜாஸ் காரு, வெள்ளை கலர் காரை எடுத்துகிட்டு வந்து நேராக மினிஸ்டர் வீட்டுக்கு வராரு. மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஈவினிங் வரைக்கும் அங்கே உட்காந்து வேலை பார்க்குறோம். இப்போ இதை நாங்கள் ட்ராக் பண்ணுறோம், பார்க்குறோம். ஓகே, நீங்கள் இதையும் வீடியோ ஆதாரங்களாக கொடுத்துருக்குறோம். ஓகே, இவங்களோட பிரெயின் எப்படி வேலை செய்து பாருங்கள். இந்த எஃபர்ட்டை 34 பேரை ஒரு இடத்துல சொல்லி எல்லாரையும் நீ ஒரே ரேட்டே கொட்டேஷன் கொடு. இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 2.5 லட்சம் அடிக்கிறாங்க, 3 லட்சம் அடிக்கிறாங்கன்னா அதோடைய பங்கு யாருக்கு போகும்? எல்லாருக்கும் போகும். அதிகாரிங்க, அரசியல்வாதிங்க, அந்த கம்பெனிக்கு. நம்ம எல்லோரும் சம்பாதிச்சுக்கலாம். மக்கள் நாசமாக போட்டோம் கரண்ட் பில்லை ஏற்று. இதான் லாஜிக். மக்களுக்கு என்ன ஆனால் போனால் மின்சார வாரியம் என்ன ஆனால் என்ன, லட்சக்கணக்கான கோடி கடன் இருந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, நாம் வாழணும், நாம் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே நடந்திருக்கே தவிர. அப்போது இதில் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த விசாரணை இல்லை, இவங்க அனைவரின் மீதும் விசாரணை நடத்தணும். லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்தோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இது அந்த திமுக அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்துவாங்களா? நடத்தலை. கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனால் அவங்க கோர்ட்டில் இறுதி விசாரணைக்கு என்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு கரெக்டாக ஒரு 4-5 நாள் முன்னாடி என்னை கூப்பிட்றாங்க. ஏன் 2 வருஷமாக 2.5 வருஷமாக கூப்பிடல, இப்போ என்னங்க கூப்பிட்றீங்க விசாரணைக்கு அப்படின்னு போனால் அதுலேயும் ஒரு மோசடி பண்ண ட்ரை பண்ணாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி இது விஷயமா என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாங்க. நான் அடுத்த நாள் எடுத்துகிட்டு தரேன்னு சொன்னேன். பட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இவங்க மூடுறதுக்கு அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஓகே, சரி. இருந்தாலும் அடுத்த நாள் நான் அதனால் என்ன பண்ணேன், அவசரம் நான் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டேன். நம்ம ஆல்ரெடி எவிடன்ஸோட எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். நாம் கம்பேர் பண்ணது எவ்வளோ கரெக்டுங்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க கம்பேரிசன் வச்சுருக்கிறாங்களே, இப்போ 7 லட்சத்துக்கு கொடுத்தது நான் கரெக்டு தாங்கிறதுக்கு அவங்க ஒரு மார்க்கெட் ரேட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மார்க்கெட் ரேட் எப்படி தப்பு அப்படிங்கிறதுக்கும் நான் ஆதாரம் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஆதாரத்தை கேட்டாங்க, அதையும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்லி அனுப்பி விட்டேன். ஏன்னா இவங்க நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்கன்னா, நான் இது பண்ணேன்னு சொன்னாங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி விட்டேன். ஓகே, அரசு தரப்புலேருந்து நியாயப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வாதங்கள் வச்சாங்க? ஏன்னா இவங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோன்னா இத்தனை லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க, இவ்வளோ லாபம் அடைஞ்சிருக்காங்கன்னு. ஸோ அது அவங்க தரப்புலேருந்து ஒரு நியாயவாதம்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க தரப்புலேருந்து வச்ச வாதங்கள் என்னென்னா, இவங்க பண்ண கம்பேரிசன் தப்பு. கேரண்டி பீரியடு நாங்கள் வாங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருடைய கேரண்டி பீரியடு 60 மாதம். இப்போ இவங்க கம்பேரிசன் பண்ணியிருக்கிறது 24 மாதம் தான் வாரண்டி பீரியட் இருக்குது, இல்லை 36 மாதம் தான் வாரண்டி பீரியட் இருக்குது. அப்புறம் அந்த ஆயில் டேங்க் சைஸ் நாங்கள் வாங்குறது 4 mm திக்னஸ், இவங்களுக்கு 3.15 mm இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்களோ நானோ அதுக்கு டேட்டா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மின்சார வாரியமே அவங்களுடைய மினிட்ஸில், ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணதும் 24-30 மாதம் வாரண்டி பீரியடோட தான் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் 60 மாதம் வாரண்டி பீரியடோட ஒரு மார்க்கெட் ரேட் எடுத்து கம்பேர் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உலகத்திலே கிடையாது. எந்த ப்ராடக்ட்டுக்கும் எந்த மேனுஃபேக்சரும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 60 மாதம் வாரண்டியை தரமாட்டாங்க. அதாவது அது ஒரு மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டு கிடையாது. இவங்க ஏன் 60 மாதம்னு ஸ்பெசிஃபிக்காக போடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரேட்டை சும்மா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறது. இப்போ நாங்கள் என்ன கேட்டோம்னா, இப்போ இது 24 மாதத்தோடு தான் நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் 60 மாதத்துக்கு வாங்குறீங்கல்ல, அப்போ இந்த வித்தியாசத்துக்கு நீங்கள் எவ்வளோ அக்கௌண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி புள்ளியாக அவங்க ஒரு ஒர்க்கிங் ஷீட் வச்சுருக்கிறாங்க. 10,000 ரூபா அதிகம். இப்போ 250 kVன்னா 24 மாதம் அவங்க 7,29,000 வாங்குறாங்க. கம்பேரிசன் பண்ணுறாங்க 6,70,000 ஒரு மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்ணிட்டு
அது 6,70,000 இருந்தாலும் நாங்கள் கூடுதலாக இவ்வளோ பர்சன்டேஜில் வாங்கினாலும் அவங்க அந்த நாங்கள் கம்பேர் பண்ணியிருக்கிறது 24 வாரம் தான், 24 மாதம் தான் வாரண்டி பீரியடு. நாங்கள் 60 மாதத்துக்கு கொடுக்குறோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 ஆகும். அப்புறம் இந்த டேங்க் சைஸ் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த 4,500 ஆகும். இந்த மாதிரி அவங்களே கணக்கு போட்டு மொத்தம் ஒரு 20,000 25,000 இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கம்பேரிசனில், அதனால் மேக்ஸிமம் 20,000 மைனர் ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் 20,000 வித்தியாசம் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. நம்ம பேசுறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படியா 4 லட்ச ரூபா கூட வாங்கினீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படியா 2.5 லட்ச ரூபாய்க்கு கூட வாங்கினீங்கிறதா நம்ம கேட்குற கேள்வி. இந்த 20,000 25,000லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணோம், இதெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் அவங்களே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், நிறைய விஷயங்கள். அப்புறம் அவங்க வந்து இந்த என்னை கூப்பிட்டு கேட்டாங்கல்ல, அவசரமாக இவங்க இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ண சொல்லி என்னென்னா, அவங்க உடனே மின்சார வாரியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் கொடுத்ததை மின்சார வாரியம் தான் அக்யூஸ்டு இந்த விஷயத்தில், அந்த அதிகாரிகள் தான் அக்யூஸ்டு. நீங்கள் அவங்களுக்கே அனுப்பிச்சிங்கன்னு அர்த்தம். நான் ஒரு ஆதாரம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அன்றைக்கி ஈவினிங் 2ஆம் தேதி ஈவினிங் நான் கொண்டு வந்து 5:30க்கு கொடுக்குறேன்னா, 2ஆம் தேதி ஈவினிங்கே மின்சார வாரிய அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க. இவங்க அந்த அதிகாரிகள் வந்து அந்த கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ணி, ஏன்பா நீ வந்து வெப்சைட்டில் ஆன் லோடுன்னு போட்ட, எங்களுக்கு பிரச்சனையே ஆயிடுச்சு, போட்டில் ஆஃப் லோடுன்னு மாற்றி அனுப்புமான்னு சொல்லியிருப்பாங்க போல். அவர் உடனே இமெயில் அனுப்புகிறாங்க அங்கேருந்து, நீங்கள் 2ஆம் தேதி அன்று கேட்ட கேள்விக்கு அது ஆன்லோடு யார் 5 வருஷம் முன்னாடி அவன் ஏதோ ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணது, 5 வருஷம் கழிச்சு இவங்க கேட்ட உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்காரங்க, ஆமாங்க நாங்கள் தெரியாமல் போட்டுவிட்டோங்கன்னு. அந்தளவுக்கு ப்ரெஷர் போட்டு உடனடியாக இவங்க ரிப்ளை வாங்கி அந்த ரிப்ளையில் என்ன சொதப்பிட்டாங்கன்னா, காமிச்சு கொடுத்துருச்சு இவங்க என்ன மோசடி பண்ணாங்க. சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் ஆஃப் போலீஸ்னு அமிச்சான் அந்த கம்பெனிக்காரங்க. சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் மின்சார வாரியத்தில் இருக்கிறீங்க, போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறீங்க, சூப்பரண்டன்ட் இன்ஜினியர் ஆஃப் போலீஸுங்கிறது யாரு? அந்த மாதிரி ஒரு பொசிஷனே கிடையாது. ஸோ அவன் கீழே சென்னை 16 லஞ்ச ஒழிப்புத்துறையோட பின்கோடு. இவங்க அனுப்பியா அவனுக்கு அந்த கன்ஃபியூஷனில் அந்த அளவுக்கு கூட்டி சரி பண்ணி இவங்களும் ஃபோன் பண்ணி அவங்களும் ஃபோன் பண்ணி அவனை ப்ரெஷர் போட்டு அனுப்ப சொல்லி இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம். ஸோ இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதில் ஹைகோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணாங்க. நம்ம இந்த 5 மணி நேரம் வாதங்களை வச்சதுக்கு பிறகு சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணாங்க. இப்போ சிபிஐ வழக்கு பதிவு. ஓகே, இந்த 18 ஹார்ட் டிஸ்க் காணா போன விவகாரத்தை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஏன்னா அந்த 18 ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ரொம்ப முக்கியமாக இது இந்த காலகட்டத்தில் நடக்கிறது. இவ்வளோ அலட்சியமாக ஒரு அரசு துறையில் இருக்குமா? அதுவும் ஒரு தலைமை அலுவலகம், அங்கே வந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அலட்சியமாக இருப்பாங்களா? இல்லை தெரிஞ்சே தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவருன்றாங்க. ஆமாம், அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி வேணால் வந்து ஈஸியாக ஒரு ஹார்ட் டிஸ்கே எடுத்துகிட்டு போக முடியுதுன்னா எவ்வளோ ஆவணங்கள் காணாமல் போயிருக்கும். நான் எழுப்புறது அதுதான், ஒரு ஃபைலை கிழிக்கிறது எவ்வளோ எளிது. ஆனால் அதோட செக்ரட்டரி எல்லாமே இருக்குது, ஆவணமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இருக்க இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு இல்லாத ஆவணத்தை எங்கே இருக்குன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. அது அந்த எந்த ஆவணம் காணாமல் போச்சுன்னே நமக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சால் தானே கேட்க முடியும் இந்த ஆவணம் எங்கே அப்படிங்கிறது. அதை காணாமல் போயிருச்சு, ஒரு ஆவணத்தை காணாமல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எங்கே போய் தேடு? அது அந்த மாதிரி ஒரு ஆவணம் இருந்ததுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த மின்சார வாரியத்தில் இப்போ இந்த கொட்டேஷனே கூட குறைவான விலைக்கு அவங்க கொட்டேஷனை எடுத்து வச்சுருந்துருக்கலாம், நாளைக்கு காணாமல் வச்சிட்டிங்கன்னா அதான் அந்த மாதிரி எவ்வளோ இவங்க ஃப்ராடு தானே பண்ணலாம் இல்லையா எல்லாமே. அப்போது நாளைக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கு அப்படிங்கிறது இந்த வழக்கை ஏதாச்சும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருந்ததுங்கிறது தான். ஓகே, நான் அதை சொல்கிறேன். இப்போ அந்த கொட்டேஷனாக இருக்கலாம், டெண்டர் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், டெண்டரில் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணதாக இருக்கலாம், அதோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கொள்முதல் துறையோடைய ஆர்டிஸ்ட் தான் காணாமல் போகுது. அப்புறம் அது 18 ஆர்டிஸ்ட்ன்றாங்க, அவங்க 34 ஆர்டிஸ்ட் ரெக்கவர் பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போ மீதி 16 ஆர்டிஸ்ட்க்கு ஏன் புகாரே இல்லை? எப்போ காணாமல் போச்சது? ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா எப்படி அது அந்த மாதிரி தெரியாமலாக இருக்கும், இல்லை தெரிஞ்சு அப்போ இதனால தான் இதுக்கு பின்னாடி வேறு யாரோ சொல்லி நடக்கிற ஒரு விஷயமா? யார் இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி? இதெல்லாம் விசாரிக்கணும்ல. இது ஒரு அதிகாரி ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்ல. ஆவணங்களுக்கும் ஹார்ட் டிஸ்க்குலாம் என்ன அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இது வந்து ரொம்ப பயத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம ஒரு ட்ரஸ்டியாக நம்மளுடைய வரி பணத்தில் இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பீங்க ஆவணங்களை அப்படின்னு நம்பி தானே மின்சார வாரியத்தில் உட்கார வச்சுருக்குறோம். அங்கே சிசிடிவியே வேலை செய்யலைங்க. சிசிடிவி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வேலை செய்யாமல் இருக்குது, அது அப்படியே வேலை செய்யாமலே விட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. அது வேலை செய்யாமல் ரிப்பேர் ஆச்சா இல்லை இவங்களே ரிப்பேர் பண்ணிட்டாங்களான்னு நமக்கு தெரியல. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். அதான் சொல்கிறேன், இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. அவங்க முழு உண்மையை எடுத்துகிட்டு வரணும். இது பின்புலத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும்
பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. முக்கியமாக இந்த காலகட்டத்தினால டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் விசாரணை ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டம், அமைச்சர் வந்து நாங்கள் யார் முறைகேடு செஞ்சாலும் விடமாட்டோம்னு சொல்கிற அந்த காலகட்டத்தில் இப்படி நடக்கும்போது அப்போ இது ஏதோ ஆதாரங்களை அழிப்பதற்காக நடக்கப்படுகிறதா ஆனால் ஒரு அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளர் சந்தேகம். சந்திப்பில் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படையாக சொல்றாரு, 5 பைசா கூட இதில் ஊழல் நடக்கலை. எப்படி டெண்டரில் என்ன ஒரு முறை முன்னாடிலாம் பின்பற்றிட்டு இருந்தோமோ அதே மாதிரியான முறைகள் தான் இப்பவும் பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஊழல் நடந்திருக்கு? இப்போ அவர் என்ன சொல்றாரு, கடந்த ஆட்சியில் என்ன நடைமுறை நடந்ததோ அதே நடைமுறை தான் எங்கள் ஆட்சியில் இந்த நடக்குதுன்றாங்க. திமுக என்ன சொல்லிச்சு அதிமுகவை பற்றி ஆட்சிக்கு வரும்போது? அதிமுக ஆட்சியில் பயங்கர ஊழல்னு சொல்லிச்சு. இப்போ அதே நடைமுறையை தான் செந்தில் பாலாஜி திமுக ஆட்சியில் நாங்கள் பின்பற்றினோம்னு சொல்கிறாரு. அப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, அதே ஊழலை தான் நாங்கள் பின்பற்றினோம்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்கிறது என்னன்னா, அவங்க என்ன ஊழல் பண்ணாங்களோ அதே ஊழலை கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறத அதோடைய அர்த்தமாக இருக்குது நடைமுறை அப்படின்னா. இல்லைன்னா நடைமுறை நீங்கள் ஒருவேளை இதற்கு முன்பு நடந்திருந்தாலும், அதற்கு முந்தைய ஆட்சியில் நடந்திருந்தாலும் ஒரு தவறு இன்னொரு தவறை சரி செய்யுமா? நீங்கள் 34 பேர் ஒரே அமௌண்ட்டை கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா இது எப்படி செந்தில் பாலாஜி இதுக்கு என்ன ஒரு வேலிட் காரணம் சொல்லுங்கள். எப்படி இதுக்கு பேர் கூட்டு சதி இல்லை, இது வந்து அவங்களே ஒவ்வொருத்தரும் யோசிச்சு ஒரு நம்பர் போட்டாங்க, அந்த நம்பர் எல்லாம் ஒன்றா போச்சுன்னு சொல்லட்டுமே. செந்தில் பாலாஜி வாயை திறந்து சொல்லுவாரா? இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சே ஏன் இதை பண்ணணும்? ஏன்னா எப்படியும் ஒரு 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 கட்டத்துக்கு மேலே அது வெளியில் வரதான் போகுது. 34 பேரும் ஒரே மாதிரியான ஒரு டெண்டரை போடுறாங்க, ஒரே மாதிரியான விலையை வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு நாள் வெளியில் வரதான் போகுது அப்படிங்கிறது தெரியும்ல. ஸோ தெரிஞ்சே அதை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அபத்தமாக ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று காட்டுது. ரெண்டாவது, இது ஒரு லூப்போல பயன்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. டெண்டர் சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு 2 பேர் ஒரே விலையை கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேலையை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இது எப்படின்னா, இப்போ ரோடு டெண்டர் போடுறீங்க, பர்சன்டேஜில் சில டெண்டர்கள்லாம் வரும். இப்போ வந்து அரசாங்கம் சொல்லிவிடுவாங்க இந்த ரோடு போடுறதுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் ரேட்டு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, கொட்டேஷன் கொடுக்குறவங்க பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. -5%, -2% அப்படின்னா என்னன்னா, அதை விட 5% நான் கம்மியாக பண்ணி தரேன். அந்த விஷயத்தில் என்ன ஆகணும், பர்சன்டேஜ் டெண்டர் போடும்போது ஒரு 2 ஒப்பந்ததாரர் ஒரே பர்சன்டேஜ் கொட்டேஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 பேர் -5% போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த கிளாஸ் இருக்குது. என்னது, 2 பேரும் ஒரே ரேட்டு போட்டாங்கன்னா வர்க்கை பிரித்து கொடுங்க, பாதி பாதியாக இந்த ரோடு இவருக்கு இந்த ரோடு இவருக்குன்னு பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கு தான் இந்த கிளாஸ். இதை இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, 34 பேரும் ஒரே விலையை போட்டு 34 பேருக்கு 2000 டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்டரை 60-60 பிரித்து கொடுக்குது. ஓகே, இது நாங்கள் சட்டப்படி கரெக்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு வர காமிக்கிறாங்க. வந்து என்ன அப்படமா வெளியிலே தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. அப்போது இது எவ்வளவு அபத்தமானது. இது பார்த்தாலே கூட்டு சதின்னு தெரியணும். இதை வந்து இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னென்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எப்படின்னா, அவங்க டிஎஸ்பி தமிழ்மணின்னு ஒருத்தன் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு கார்ட்டலில் பார்த்தா கார்ட்டல்னு தெரியலையா? எனக்கு புரியல. ஒரு டிவிஎஸ்சி அஃபீஷியல் அந்த கார்ட்டலைசேஷனுக்குள்ளேயே போகாமல் அது ஒரு அபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே கால் பண்ணாமல் அவங்கெல்லாம் இதை நியாயப்படுத்த முயற்சினா, இத்தனைக்கும் யங் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வந்து இன்னும் கெரியரில் இவ்வளோ வருஷங்கள் இருக்குது, என்ன பண்ணுவாங்கன்னு புரியல எனக்கு. ட்ரஸ்ட்டு யார்கிட்ட இருக்கணும்? மக்கள் மேலே, மக்களுக்காக வேலை செய்கிறதா இருக்கணும். நீங்கள் லாயல்ட்டி வந்து மக்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா? மக்கள்கிட்ட இல்லாமல் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கிட்ட இருந்ததுன்னா எப்படி? உங்களெல்லாம் நம்பி நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்ன? அப்போ பொலிட்டீஷியன்ஸ் வில் கம் அண்ட் கோ. இது வந்து மக்களுடைய வரிப்பணம். நீங்கள் அந்த இடத்துல யூ ஷுட் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். ஆமாம், இது தப்பு அப்படின்னு யூ ஷுட் ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். இல்லையா நீங்கள் மாட்டுக்கு போங்க, வேற எங்கேயா போயிட்டு லா அண்ட் ஆர்டர்லேயும் இதுலேயும் இருங்க. ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிறீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறையா லஞ்ச வளர்ப்புத்துறையா? அப்போது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள் பிஹேவியர். ஓகே, அவங்க இன்ஃபேக்ட் இந்த போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் வந்து ஸ்பைனோட ஆக்ட் பண்ணுறவங்க தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அஃப்கோர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வெவ்வேறு ஆட்சியில் அவங்களுக்கு ஆதரவு இவங்களை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி யங் அஃபீஷியல்ஸ் கூட இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.